வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். கண்ட்ரியோட growth-ஆ இருந்தாலும் சரி, மார்க்கெட்டோட growth-ஆ இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டர்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆட்டோ செக்டர் வந்து நல்லா மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த இயர் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டும் சரி, இந்த கண்ட்ரியோட growth நல்லா இருக்குன்ற மாதிரி மீன் ஆகும். ஃபால் ஆயிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகிற செக்டர்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ செக்டராக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த வகையில ஆட்டோ செக்டர்ஸ்ல வந்து நிறைய குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இருக்கு. அந்த குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எப்படி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டாடா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதோட அறிமுக விலை வந்து அதாவது என்எஃப்ஓல வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணா லாங் டேர்ம்ல நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி தான் இதில் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். என்எஃப்ஓ ஓப்பன் ஆகுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 ஏப்ரல் ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா 22 ஏப்ரல் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ஆட்டோ செக்டர்ல டைவர்டிஃபைட் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸலண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இதை கன்சிடர் பண்ணணும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு சில கொஸ்டின்ஸை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெட்டரா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டால இருந்தாலும் சரி, அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து அவரோட போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கேன், இல்லை அதர் ஃபண்டை கம்பேர் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ சேஞ்ச் பண்ணலாமான்னா 10 இயர் ஹோல்ட் பண்ண போற 2 ஃபண்டு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா நோட் பண்ண வேண்டிய ரெண்டே விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங் எரர் நோட் பண்ணணும், வால்யூம் ஆஃப் ட்ரேட் நோட் பண்ணணும். ஸோ எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங் எரர்ங்கிறது சப்போஸ் இப்போ ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ற அதே மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸும் வந்து நமக்கு 12% கொடுக்கணும். அதுதான் வந்து நம்ம ட்ராக்கிங் எரர்னு சொல்றோம். ஸோ ஒரு இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்ப அது என்ன அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்னை கொடுக்குதோ அதே அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்க இது எல்லாமே ஒரு ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணோம். வால்யூம் ஆஃப் ட்ரேட் ரெண்டையுமே செக் பண்ணிருக்கணும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர் செக் பண்ணுங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செக் பண்ணுங்க, வால்யூம் ஆஃப் ட்ரேட் இது மூணையுமே செக் பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஒருவேளை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ற எஸ்ஐபில வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் போயிடும். அது ஒரு பெரிய ஹியூஜான டிஃபரன்ஸ் வந்து 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த பீரியட்ல வந்து நமக்கு வந்து காமிச்சிடும். அதனால வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியா இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல டைரக்ட் பிளானை பத்தி டீடைலா கேட்டிருக்காரு. நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 2 டைப் ஆஃப் நம்ம சொல்லலாம். இப்போ வந்து டைரக்ட் ஒன்று இருக்கு, ரெகுலர் ஒன்று இருக்கு. டைரக்டா பொறுத்த வரைக்கும் இதுல எந்த ஒரு ஏஜென்ட்டும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இருக்க மாட்டாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிஃப்டி 50 பை பண்றோம் அப்படின்னா நிஃப்டி 50ல இருக்கிற 50 ஸ்டாக்கே டைரக்டா பை பண்றதுனால இதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே கம்மியா இருக்கும். இதை வந்து டைரக்ட்னு சொல்லுவோம். இதே வந்து ரெகுலர் ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் ஆஃப் த கமிஷன் இருக்கும். இதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். இதுலயே வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2 இருக்கு, growth இருக்கு, டிவிடெண்ட் இருக்கு. ரீஇன்வெஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா growth ஓரியன்டா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க டிவிடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சரல் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் எண்டட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக்கிங் பீரியட் இருக்காது. எல்லா டைம்ல நீங்க எப்ப வேணாலும் வாங்கலாம், எப்ப வேணாலும் விற்கலாம். மேக்ஸிமம் இருக்கிற ஃபண்ட் எல்லாமே வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்டா தான் இருக்கும். ஒரு சில க்ளோஸ் எண்டட் ஃபண்டும் இருக்கும். அது வந்து ஒரு 2 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் டைப் என்ன, அதோட ஆப்ஷன் என்ன, ஸ்ட்ரக்சரல் அதாவது ஓப்பன் எண்டடா க்ளோஸ் எண்டடா இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றோம் அப்படின்னா ட்ராக்கிங் எரர், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, வால்யூம் ஆஃப் ட்ரேட் இதை பார்த்துட்டு நீங்க எந்த ஒரு ஏஎம்சிலையும் நீங்க செலக்ட் பண்ணாலுமே எல்லாம் ஒரே அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்கக்கூடியதுதான். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த டைரக்ட் இன்டைரக்டை மட்டும் வந்து கிளியரா செக் பண்ணிட்டு அவருக்கு என்ன மாதிரி ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதுல இன்வெஸ்ட் பண்ணா அவருக்கு பெட்டரான ஆப்ஷனா இருக்கணும். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல்லயே வந்து நிறைய வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன டைப்பில் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி எஸ்ஐபி வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக இன்வெஸ்ட் பண்ணி எப்படி 1 crore அச்சீவ் பண்ணுறது, எஸ்ஐபி மோடில் வந்து எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது, எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணணும், மார்க்கெட் ஏறுறப்ப இன்வெஸ்ட் பண்ணணுமா, இறங்குறப்ப இன்வெஸ்ட் பண்ணணுமா, லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா, இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் அப்போ என்ன பண்ணணும், இதை பற்றி கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வெறும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாவே நம்ம லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 crore வந்து
வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி 40 வயசுக்கு மேலே ஆகிட்டாலுமே நம்மளோட டார்கெட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். 40 to 50 இந்த 10 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். 40 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் நம்ம வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஹியூஜான வால்யூமை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ண முடியும். மாதம் 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும், லார்ஜ் கேப் லெவலு, மிட் கேப் லெவலு, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுனாலும் சரி, இடிஎஃப்னாலும் சரி, ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம வந்து கம்மியான ஸ்டார்டிங் இப்போ 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ண எப்படி நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்ணுறது, இதை பற்றி டீட்டெயிலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இடிஎஃப் எந்த பர்சன்டேஜில் ரிட்டர்ன் கொடுக்குது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஓரியன்டாக இருக்கிற நிஃப்டி பீஸ் ஆகட்டும், அதர் இண்டெக்ஸஸ் அதாவது நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், அது இல்லாமல் ஹேங்ஷன் இண்டெக்ஸ் ஆகட்டும், இதில் எல்லாமே அதர் கண்ட்ரி இண்டெக்ஸ்லையும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே நம்ம சேனலில் எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி பாண்ட் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ராப்பராக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து டாட்டாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 8th ஏப்ரல் ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 ஏப்ரல் வந்து க்ளோஸ் ஆகுது. ஆட்டோ செக்டர் வந்து இப்போ நல்ல ஒரு க்ரோ ஆகிட்டு இருக்கு. இப்போ இவியோட டிரான்ஸ்ஃபர் இருக்குது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேலியும் கொடுத்துருச்சு. ஃபியூச்சரில் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ அதனால வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆட்டோ செக்டரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இண்டெக்ஸ் இல்லாம செக்டர் ஓரியன்டா டைவர்டிஃபை பண்றதுக்கு இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நல்ல வெல்த்தை வந்து இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். டாடா மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்டில் பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். டெசிஷன் மேக்கிங் வந்து சிம்பிளாக இருக்கும். ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் லீடராக இருக்கிற ஆட்டோ ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் சேம் எவ்வளோ, அதாவது இண்டெக்ஸ் என்ன பர்சன்டேஜில் ரிட்டர்ன் கொடுக்குதோ அதே அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்க போகுது. செக்டர் டைவர்டிஃபிகேஷன் வந்து இதில் இருக்க போகுது. ஏன்னா இண்டெக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் எஃப்எம்சிஜியில், ஐடியில், ஃபார்மாவில் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோவில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆட்டோ டைவர்டிஃபிகேஷன், அதாவது செக்டர் ஓரியன்டட் டைவர்டிஃபிகேஷனும் வந்து இதில் பண்ணிக்க முடியும். டாடா இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் செக்டர் ஓரியன்டாக 6 ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டி இருக்கு, அதே மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்கு, ஹெல்த் கேர் இருக்கு. ஸோ டாட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த 6 செக்டரில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதனால வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்டும் ஃபியூச்சர்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த இண்டெக்ஸ் லான்ச் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2011. இதோட கால்குலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ரீபேலன்ஸ், அதாவது பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஸ்டாக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ற ஸ்டாக் இண்டெக்ஸ் ஆட் பண்றது பாத்தீங்க அப்படின்னு செமி ஆனுவலி பண்றாங்க. அதாவது 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த இண்டெக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணாத ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாம் வர்றப்ப நமக்கு ஃபியூச்சரில் நல்ல க்ரோத்தை கொடுக்கும். இதோட இண்டெக்ஸோட ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. டோட்டல் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வந்து 76% இருக்கு. 5 இயர்ஸ் ஆவரேஜ் 22% இருக்கு. ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ஃபண்டு ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 17% கொடுத்துருக்கு. ஸோ நல்லா வந்து ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. முடிஞ்ச வரைக்கும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த நிஃப்டி 50யோட கம்பேர் பண்ணாலும் இது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 1 இயர் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியாலிட்டி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. தேர்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஆட்டோ செக்டர் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக பெரிய ரேலியை கொடுக்கல. ஆனால் லாஸ்ட் இயரில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்து
கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டர் தான் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கிறது. எக்ஸாக்டாக அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இதில் டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா இருக்குது, டாடா மோட்டார்ஸ் இருக்குது, மாருதி சுசுகி இருக்குது, பஜாஜ் ஆட்டோஸ் இருக்குது, ஹீரோ மோட்டார் கார்ப் இருக்குது, ஈச்சர் மோட்டார்ஸ் இருக்குது, டிவிஎஸ் மோட்டார்ஸ் இருக்குது, டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் இருக்குது, பாரத் ஃபோர்ஸ் இருக்குது, மதர்சன் சுமி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதாவது வெயிட்டேஜில் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்குதோ அந்த அளவுக்கு இந்த இண்டெக்ஸும் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை ஃபியூச்சரில் நமக்கு கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஸ்டார்டிங்லேருந்து 2005 இந்த இண்டெக்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2500 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு இப்போ வந்து 20,000 பாயிண்ட்டுக்கு மேலே ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்னுமே ஃபியூச்சரில் வந்து நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆட்டோ செக்டரில் வந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் நடக்கு. இப்போ வந்து மாடுலேஷன் அதாவது ஈகிவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய மாடல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே ஆட்டோ செக்டரை வந்து நல்லா பூஸ்டப் பண்ண போகுது. நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் ஸ்டாக்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு எல்லா வகையிலையும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட் அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.